Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் ஓட 24வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் தென் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதாவது பர்சன்டேஜ் வைஸ் ஸோ யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கிராண்ட் லீக் டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் பிளேயர்ஸ்க்கான பேட்டில், ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க, அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ என்னன்னா டெமோ டீமுக்கான வீடியோ. ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வீடியோ வந்து நம்ம இதில் கொடுக்க போறோம். இது எல்லாமே பியூர்லி டெமோ டீம். சோ இது அப்படியே வந்து நீங்க போடுறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க். இது அப்படியே நீங்க எனக்கு இந்த டீம் ஓகே, நீங்க சொல்ற டீம் எனக்கு ஓகே, நானும் இந்த மாதிரிலாம் ஒரு எய்ம் பண்ணி வச்சிருந்தேன், எனக்கு இந்த டீம் ஓகேன்னு படுது அப்படின்னா நீங்க தாராளமா அதை பயன்படுத்திக்கலாம். இல்ல அப்படின்னா இதுல இருந்து 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி உங்க ஃபேண்டசி நாலேஜுக்கு தான் நீங்க போடணும். அது வந்து 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபேண்டசி நாலேஜுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது அப்படியே போட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் நானே கடைசியில 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி கூட நான் போடுவேன். அந்த சேஞ்ச் பண்றதை நான் குரூப்ல கொடுத்துருவேன். ஸோ நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம், காசு வாங்கி பண்றது இல்ல. நம்ம சேனல் பேரை வச்சு நிறைய ஃபேக்கான அந்த நார்த் இந்தியன் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதுக்கு போவாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணி கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ டீம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமோ மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டிப்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நம்மளோட தமிழ் பெல் சார்பா சில லீடர் போர்ட்ஸ் கண்டென்ட் பண்ணிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், தென் ஓவரால் லீடர் போர்ட்லாம் கண்டென்ட் பண்ணிருக்கும், நிறைய பிரைசஸ் சொல்லியிருக்கும். ஸோ அது எல்லாமே ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன் பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். தென் இது தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் பண்ணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் பி சரத் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. அடுத்தது பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. தென் அடுத்ததா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக். ஸோ ரியான் பராக் மட்டும் நம்ம ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல யஸ்வந்தர் சஹல், ட்ரெண்ட் பவுல்ட், ரஷீத் கான், டி நல்கண்டே, தென் நண்டே பர்கர், நூர் அகமது. இந்த டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூட்ரலான டீம். ரெண்டு டீம்ல இருந்துமே பவுலர்ஸ் விக்கெட்ஸ் நியூட்ரலான ஒரு டீமா போட்டிருக்கும். இதுல ரொம்ப ரிஸ்க் நம்ம என்ன மாதிரி எடுத்திருக்கோம்னா சூமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேத்தையுமே நம்ம வந்து எடுக்கல. சோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கும். ஏன்னா கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் ரெண்டு பேருமே எடுக்காம ரிஸ்க் எடுத்திருக்கும் கிராண்ட் லீக். இந்த டீமுக்கு வந்து கேப்டனா வந்து நாண்டே பர்கர். ஸோ நாண்டே பர்கருக்கு வந்து நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கேன் வில்லியம்சன். ஸோ கேன் வில்லியம்சனுக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நீங்க சேஃபா நீங்க வந்து கொண்டு போகணும் அப்படின்னா ஜாஸ் பட்லருக்கு நீங்க வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர்த்தையும் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். தென் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல கேன் வில்லியம்சன், விஜய் சங்கர், சிம்ரன் ஹெட்மயர், சூமன் கில், ரவிச்சந்திரன் அஸ்வின். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நண்டே பர்கர், ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கான் அண்ட் ஆவேஸ் கான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டீமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கானுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீமுக்கு நீங்க ஒரு சேஃபான வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க கொண்டு போறதா இருந்தா சஞ்சு சாம்சனுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பி சரத்தை பிக் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் ரெண்டு இன்ஃபார்ம் பிளேயருமே நம்ம வந்து ஒமிட் பண்ணிருக்கோம். ஸோ கிராண்ட் லீக்ஸ் கொஞ்சம் ரிஸ்கா தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா சாய் சுதர்சன் பேட்டிங் ஆப்ஷன்ல ஜெய்ஸ்வால், சிம்ரன் ஹெட்மயர், கேன் வில்லியம்சன், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, நண்டே பர்கர், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் ரஷீத் கான். ஸோ இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வந்திருக்கோம். ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சாய் சுதர்சனுக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஒன் சைட் டீம்ஸ் மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ரஷீத் கான் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா ஃபோர்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், பி சரத். மூணு பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன்ல ஜெய்ஸ்வால் அண்ட் கேன் வில்லியம்சன்
பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், ரஷீத் கான், நாண்டே பர்கர் அண்ட் டி நல்கண்டே. ஸோ டி நல்கண்டே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாப் ஆர்டரை கூட ப்ரொமோட் பண்ணி பேட்டிங்ல கூட ஆட வைக்கிறாங்க. தென் பவுலும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்றதுனால அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காரு. கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாவும், வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். 2 பேருமே இந்த சீசன்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல, பட் நல்ல குவாலிட்டியான பிளேயர், பர்சன்டேஜா கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். சேஃபா நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா ட்ரெண்ட் பவுல்டுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஜாஸ் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததா ஃபிஃப்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், பேட்டரி ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில், சிம்ரன் ஹெட்மயர், கேன் வில்லியம்சன், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், டி நல்கண்டே, ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட், ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபேவரான ஒரு டீம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ அதுல சுமன் கில்லுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், டி நல்கண்டேக்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் விசஸ் அவரை ட்ரை பண்ணல, அதனால ரிஸ்கா நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல வைஸ் கேப்டன் மட்டும் நீங்க கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஸ்பென்சர் ஜான்சனுக்கோ அல்லது ரஷீத் கானுக்கோ நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது கடைசி டீம். ஸோ 6வது டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், விஜய் சங்கர், கேன் வில்லியம்சன், ராகுல் டிவாட்டியா, ரியான் பராக், அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், ரஷீத் கான், நண்டே பர்கர் அண்ட் டி நல்கண்டே. ஸோ இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனர் 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ ஜெய்ஸ்வால் கேப்டன் அண்ட் ஜாஸ் பட்லருக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து இந்த சீசன் ஃபுல்லா பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஸோ இருந்தாலும் இந்த வெனுல ஹெட் அவுட் ரெக்கார்ட்ல 2 பேர் நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஜாஸ் பட்லருக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் பார்த்தாச்சு. திரும்ப ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே டெமோ டீம்ஸ். ஸோ இப்போ இந்த டீமை பாக்குறீங்க. ஸோ இந்த டீமை பாக்குறப்போ இதுல விஜய் சிங்கர் இருக்கிற இடத்துல வந்து சுமன் கில் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லை ராகுல் டிவாட்டியா இந்த டீமுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல நம்ம சுமன் கில்லை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி நாலேஜ் இருக்கும், அதை வச்சு உங்களால நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிச்சு 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஃபேண்டசி டீமை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது மாதிரி டெமோ டீமா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட டீம்ஸை வந்து நீங்க அதுல மென்ஷன் பண்ணுங்க. அந்த டீம்ஸை பாக்குறப்போ நம்மளோட யூசர்ஸ் யாராவது அதை பார்த்து அதுல இருந்து ஒரு பிளேயர் நம்ம சேஞ்ச் பண்ணா நம்ம இந்த டீம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதை அவங்க போட்டு அவங்க பயன்படுத்தட்டும். யாராவது ஒருத்தவங்க நம்ம தமிழ் சேனல்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு பெரிய வின்னிங்ஸை வந்து அடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களோட கான்ட்ரிபியூட்டான ஒரு சின்னதா வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட பண்ணிட்டு போங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.